ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். நாங்கள் எங்களோட மகா சிவராத்திரியை இங்கே செலிப்ரேட் பண்ணோம். அதனோட வீடியோ தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் ஃபஸ்ட் காலத்துலேருந்து 4வது காலம் வரைக்கும் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். 3 காலம் வரைக்கும் நாங்கள் வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு 4வது காலத்துக்கு நாங்கள் கோவிலுக்கு நாங்கள் போயிட்டோம். அங்கே போயிட்டு நைட்டெல்லாம் முழிச்சிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் நாங்கள் ரிமைனிங் பூஜையை ஸ்டார்ட் பண்ணோம். சிவராத்திரி விரத டைமில் நாங்கள் அதிகமாக படித்தது சிவபுராணம் படிச்சுட்டே இருந்தோம். ஓம் நம சிவாய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோம் கண்டினியூ. எந்தெந்த காலத்தில் என்னென்ன அபிஷேகம் செய்கிறதுன்னு எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து வச்சுட்டோம். சூரியத்துக்கு முன்னாடியே எழுந்துட்டு சிவராத்திரி விரதத்தை வீட்டில் இருந்தே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் காலத்தில் நாங்கள் பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு பாசிப்பருப்பு சர்க்கரை பொங்கல் பாசிப்பருப்பில் சர்க்கரை பொங்கல் வச்சுட்டு நாங்கள் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு பிரசாதமாக அதை வச்சுட்டு நாங்கள் சாமி கும்பிட்டோம். சிம்பிளாக தான் பண்ணணும். ஃபஸ்ட்டே என்னென்ன மாதிரி 4 காலத்துக்கும் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு முந்தின நாளே போய் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ எங்கள் விரதத்தை நாங்கள் இப்படி தான் ஃபஸ்ட் காலம் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட் காலம் விரதம் 7:30 எக்ஸாக்டாக இந்தியா டைமுக்கு 7:30க்கு ஸ்டார்ட் ஆச்சு. இந்த காலத்தை பிரம்மா வழிபட்ட காலம்னு சொல்லுவாங்க. இது எதனால் ஃபஸ்ட் காலம் நமக்கு என்ன ஒரு பர்பஸ் அப்படின்னா, நம்ம உடல் ஆரோக்கியம் நம்ம நீண்ட நாள் உடல் ஆரோக்கியத்தோடையும் கர்மவினை அதெல்லாம் அகண்டு போகும்னு சொல்லுவாங்க. நாங்கள் சிவனுக்கு பிடிச்ச வில்வத்திலையும் பத்திக்கு ஆராதனை காட்டி ஸ்டார்ட் பண்ணி இங்கே வில்வ இலை கிடைக்காது தான். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் சிவராத்திரி வரதுக்கு பிஃபோரே கால் பண்ணி சொல்லிவிடுவோம். இங்கே பட்டேல் ஃபுட் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு ஷாப் இருக்குது. அங்கே நாங்கள் ஆர்டர் கொடுத்துருவோம் 1 வீக் பிஃபோரு. ஸோ வில்வ இலை எனக்கு 3 பாக்கெட் கிடச்சிச்சு. ஸோ சிவனுக்கு சந்தோஷமாக வில்வ இலையை வச்சுட்டு பால் அதுக்கப்புறம் ஆப்பிள் பழம் இதெல்லாம் வச்சோம். இதுதான் அன்றைக்கி நாங்கள் விரதத்தன்னைக்கு எடுத்துக்கிட்ட ஃபுட்டு. ரிமைனிங் டேஸில் நாங்கள் வாட்டர் எடுத்துக்கிட்டோம். பசிச்சிச்சு அப்படின்னா பழம் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டோம். ஃபஸ்ட் காலம் இந்த மாதிரி தான் எங்களுக்கு ஹாப்பியாக போச்சு. செகண்ட் காலத்துக்கு அபிஷேகம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது எக்ஸாக்டாக 10:30 இந்தியா டைமுக்கு 10:30க்கு ஸ்டார்ட் ஆச்சு. இந்த காலம் மகாவிஷ்ணு வழிபட்ட காலம். இந்த காலத்தில் என்ன பண்ணோன்னா நாங்கள் அபிஷேகம் பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் பண்ணோம். பழம் அதுக்கப்புறம் ஆப்பிள் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆப்பிள் அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் ஹனி இதெல்லாம் ஆட் பண்ணி நாங்கள் செகண்ட் காலம் அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏலக்காயும் சேர்த்துக்கிட்டேன் வாசத்துக்காக. ஸோ இது நாங்கள் நெய்வேத்தியம் என்ன பண்ணோம்னா பால் பாயாசம் நாங்கள் செஞ்சு சிவனுக்கு படைச்சிட்டு சாமி கும்பிட்டோம். செகண்ட் காலம் என்ன பர்பஸ் அப்படின்னா, நமக்கு எல்லா செல்வ நலன்களும் கொடுக்கக்கூடிய காலம் தான் செகண்ட் காலம். ஆஃப்டர் செகண்ட் காலம் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் சாமிக்கு மாலை எனக்கு உதிரி பூவாக கிடச்சிச்சு. அதை மாலையாக சாமிக்கு போட்டுட்டு நான் செகண்ட் காலம் அபிஷேகம் ஹாப்பியாக பண்ணி முடிச்சிட்டோம். இந்தியாவில் இருந்தப்போ பிடிச்சி நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருப்பேன். சிவராத்திரி எப்பப்போ சிவராத்திரி வரும்னு சொல்லி ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய ஒரு சிவராத்திரி அப்படின்னே நான் சொல்வேன். அவ்வளோ பிடிக்கும். யுஎஸ் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் 2 இயர்ஸாக நான் அவ்வளோவா கொஞ்ச நாள் நான் ரொம்ப அதெல்லாம் பண்ணலை. ஏன்னா என்கிட்ட கார் இல்லை, அதனால் போக முடியல. அது நைட்டு டெம்பிளுக்கு அந்த மாதிரி. ஆஃப்டர் கார் வாங்கினதுக்கப்புறம் லாஸ்ட் 2 இயர்ஸாக இந்தியாவில் இருந்த மாதிரியே நான் இங்கே சிவராத்திரி விரதம் இருந்துட்டு தூங்காமல் அந்த நாள் ஃபுல்லாக தூங்காமல் இருந்துட்டு அடுத்த நாள் ஈவினிங் தான் தூங்குவேன். சிவனை பாருங்களே எப்படி ஒரு அழகாக பார்க்கவே கண்குள்ளாத காட்சியாக இருக்கல. இதுவும் நான் உங்களுக்கு கோவிலில் காட்டுறேன் பாருங்கள். அது இன்னும் செம்மையாக இருக்கும். லாஸ்ட்டாக நான் அது 4வது காலம் நாங்கள் டெம்பிள் போயிட்டோம். நைட் ஃபுல்லாக முழிச்சிருந்தோம். அங்கே கோவிலில் பண்ணாங்க. அதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணுங்கள். ஃபைனலாக நாங்கள் விபூதி இதெல்லாம் போட்டுட்டு சிவனுக்கு செகண்ட் காலம் அபிஷேகம் முடிச்சிட்டோம். 3வது காலத்தில் நாங்கள் சிவன் அப்பாவுக்கு தேன் வச்சுட்டு அபிஷேகம் பண்ணோம்.
வாட்டர் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணி முடிச்சுட்டு சிவனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தேன் விட்டுட்டு பாபாவோட பாதமும் நான் வச்சுருக்கேன். எனக்கு சிவன் அபிஷேகம் எப்போல்லாம் நான் பண்ணுறனோ அப்போ பாபாவோட பாதமும் நான் வைப்பேன் நான் எப்பயுமே. ஸோ இங்கே வந்து எனக்கு பட்டேல் ஃபுட் மார்க்கெட்டில் எனக்கு வில்வம் கிடச்சிச்சு சொன்னல 3 பாக்கெட் கிடச்சிச்சு. அதை ஒன்றுக்கு வந்து சிவனுக்கு வந்து நாங்கள் அபிஷேகம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த கப் சாம்பிராணி வந்து இந்தியாவிலேருந்து வரப்போயே நாங்கள் வந்து சோழிங்கநல்லூர் இல்லை ஆஞ்சநேயர் கோயிலில் நங்கநல்லூரில் கிடச்சிச்சு இந்த மாதிரி. ஸோ அது காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே யூஎஸில் இங்கே அக்ஷர்தாம் டெம்பிளில் இந்த மாதிரி கிடச்சிச்சு. ஸோ இதுதான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் படைச்சிட்டு நாங்கள் வந்து கோவிலுக்கு வந்து கிளம்பலாம். ஏன்னா 3வது காலம் முடிச்சுட்டு ஃபைனலாக 4வது காலம் நாங்கள் கோயிலுக்கு வந்து போகணும். எல் சாதம் வச்சு நாங்கள் அழகாக இருக்கார் 3வது காலத்தில். காலை பூஜையும் நாங்கள் வீட்டில் முடிச்சுட்டு இப்போ வந்து கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ நைட் வந்து கோயிலே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிட் நைட்டில் தான் நாங்கள் வந்து வருவோம். சாமிக்கு இங்கே வந்து பால் மட்டும் வாங்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு இங்கே காரை பார்க் பண்ணியிருக்கோம். மழையாக இருக்குது இல்லை சிரன்? வெதர் போட்டிருக்காங்களா? இன்னைக்கு ரெயின் ஏதாவது போட்டிருக்காங்களா? பார்க்கவே இல்லை. சின்னதாக இருக்கும். ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். எங்கள் வீட்டிலேருந்து சாய் டெம்பிள் போகிறதுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து 1 hour ஆகும். 45 minutes to 1 hour. எப்போயும் நாங்கள் தேர்ஸ்டே இந்த டெம்பிள் எல்லாம் எடிசன் போவோம். சாய் டெம்பிளில் எல்லா சாமியும் வச்சுருப்பாங்க. சிவனுக்கு வந்து இங்கே ரொம்ப வந்து சூப்பராகவே வந்து ரொம்ப செம்மையாக பண்ணுவாங்க. எவ்ரி மண்டேவும் இங்கே சிவனுக்கு வந்து பூஜை நடக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் சாய் டெம்பிள் வந்து ரீச் ஆகிட்டோம். நல்லா கூட்டம். பார்க்கிங் கொஞ்சம் கிடைக்கலதா, ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஃபைன் பண்ணி நாங்கள் வந்து காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டோம். ஏன்னா வந்து கரெக்டாக நாங்கள் 5:57 அந்த மாதிரிக்கு வந்தோம். 6 o'clock தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது சிவாபிஷேகம். அதுக்கு பிஃபோர் வந்து குரூப் அபிஷேகம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அது முடிச்சுட்டு குரூப் அபிஷேகம் முடிச்சுட்டு 8:30 தான் மெயின் சிவாபிஷேகம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கே நம்மளே வந்து சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம். ஏன்னா கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்கு நிறைய இடத்துல அபிஷேகம் வந்து சிவன் வந்து குட்டி சிவன் வந்து வச்சுருந்தாங்க. நாங்களே வந்துட்டு நாங்கள் கொண்டு போன பால், தேன், வில்வையில் கொண்டு போயிருந்தோம். பால் வந்துட்டு நாங்கள் அபிஷேகம் பண்ணோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சிவனுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த க்யூவில் போயிட்டு தான் நாங்கள் சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணோம். எக்ஸாக்டாக வந்து 8:30 வந்து மெயின் அபிஷேகம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சாய் எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்க. रुद्राय तथाविने क्षेत्राणां पतये नमो नमः शिवतन्वादितन्मसि नमो रुद्रेभ्यो ये पृथिव्यां ये अंतरिक्षे ये दिव्ये शावन्नं वातो वर्षशोकमस्तेभ्यो రుద్రము ఇంకొక పారాయణ చేసేసి కంప్లీట్ చేసి ఆ టైం ప్రకారంగా మనము అలంకారానికి ఇద్దాము. సరేనా? సో ఇంకొకసారి మెల్లగా చేద్దాము. మనము ఎన్నిసార్లు చేస్తామనేది మనం అనుకోవటం లేదు కాబట్టి రుద్రం ఇంకోసారి చేసిన తర్వాత చివరిలో చమకం చెప్పేద్దాం. ఓకే, మన కంటిన్యూ. యాతే రుద్ర శివా తనూరఘోరా పాపకాశిని పతజే వృక్షాణాం పతజే నమో నమో మంత్రిణే వాణిజాయ కక్షాణాం పతజే నమో భువంతయే వారివస్ఫుతాయ ఔషధీనాం పతజే నమో నమ ఉచ్చైర్ఘోషాయ క్రందయతే पतजे नमो नमः कृत्स्रवेताय धावते सत्त्वनां पतजे नमः ओपन्याय च कक्ष्याय च नमः श्रवाय च प्रतिश्रवाय च नमः आशुषेणाय चापभिन्दते च नमो वर्मिणे च वरोधिने च नमो बिल्विने च कवचिने च नमः श्रुताय च श्रुतसेनाय च नमो दन्दभ्याय च हनन्याय च नमो धृष्टवे च प्रमृषाय च नमो दूताय च प्रहिताय च नमो निषङ्गिणे नमस्त्रीक्ष्णे शवेचागिधिने च नमः स्वायुधाय च सुधन्वने च नमः स्रुत्याय च पथ्याय च नमः काट्याय च नेप्याय च नमः सूत्याय च
नमो नाद्याय च वै शन्ताय च नमः कोऽप्याय च वट्याय च नमो वर्ष्याय च वर्ष्याय च नमो मेघ्याय च विद्युत्येऽन्तरिक्षे येन वियेषामन्नम् वर्षमिषमस्तेभ्यो दश प्राचेत् दश दक्षिणा दश प्रदेशेत् दशोर्धास्तेभ्यो मृडयन्तु ते यन्दुष्पो यश्च नो द्वेष्टितं भोजम्भे दधामि त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षेयमामृतात् जीवातुश्च मे दीर्घायत्वं च मे नमित्रं च मे भयं च मे सुखं च मे शगनं च मे सूषा च मे सुदिनं च मे ऊर्च मे सूनृता च मे पयश्च मे रथश्च मे श्रुतं च मे मधु च मे सख्यश्च मे सुपीत् जैत्रं च म औद्धत्यं च मे भयश्च मे रागश्च मे पुष्टं च मे पुष्टिश्च मे दीक्षा च मे तपश्च भरतश्च मे व्रतं च मे हो त्रिपादस्यामृतं दिवि सर्वाय देवाय नमः ईशानाय देवाय नमः पशुपतेर्देवाय नमः பார்வதிக்கும் சிவனுக்கு வந்து தீபார்த்தனை காட்டினாங்க. நெய்வேத்தியம் காட்டி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து எல்லாம் வந்து தரிசனம் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ரொம்ப பெருசு பெருசாக விழுது சரண். சரண் டோர் ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கு. எப்படி டிரைவ் பண்ணுறது? தொடச்சி விடலாமா? கார் ஃபுல்லாக இருக்கு அப்படியே. ஆக்சுவலி இன்னும் விழுந்துட்டு இருக்கு சரண். அப்படியே பெருசு பெருசாக விழுந்துச்சு. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். விழுந்துட்டு தான் இருக்கு. ஆனால் சைஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸ்னோவோட சைஸு ரெயினோட சேர்ந்து விழுது. பூ மாதிரி இருக்குது இது. ஆனால் அந்த ஸ்னோ நாளைக்கு தெரியும் என்ன மாதிரி இருக்கும். கோயிலில் வந்து எல்லா கால பூஜையும் வந்து பார்த்துட்டு இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு சூரிய உதயத்துக்கு அப்புறம் நல்லா சிவனுக்கு வந்துட்டு நல்லா எல்லா சாதம் இதெல்லாம் பண்ணி படைச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு அடுத்த நாள் ஈவினிங் வந்து 6 o'clock தான் வந்து நாங்கள் தூங்குவோம். ஸோ வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் என்னென்ன பூஜை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெஞ்ச ஸ்னோவே எல்லாம் அப்படியே இதாகி நிற்குது இல்லை, ஐஸ் மாதிரி
மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. சூப்பர். வாங்க வாங்க வீட்டுக்குன்னு சொல்லி நம்மளை வரவேற்குது. ஆல்ரெடி வெள்ளை அப்படியே அங்கங்கே நிற்குது. ஆல்மோஸ்ட் நாங்கள் 1:30க்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் நாங்கள் நைட்டே வந்து எல்லாமே ப்ரிப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் குருவி வந்து அரிசி சாப்பிட்டுட்ருக்கு பாருங்கள். இது நைட் ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லாமே வந்து நான் ஃபுட்டெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தான் வந்து நாங்கள் இந்த டெக்கரேஷனே வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா நாங்கள் ஃபாஸ்டிங் இருக்கனால வந்துட்டு நைட் வந்து தூங்காமல் இருக்கணும். அதுக்காக நாங்கள் டெக்கரேஷன் அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். வில்வாயில் வந்து 2 பாக்கெட்ஸ் இருந்துச்சு. மல்லிகைப்பூ வாங்கினது இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து தாமரை வந்து 3 பாக்கெட் வந்து ஆர்டர் பண்ணி வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பூவெல்லாம் வந்து எடுத்து எல்லாம் வச்சுக்கிட்டோம். என்னென்ன வந்து டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மல்லிகைப்பூ வந்து இந்த மாதிரி பாக்ஸில் தான் கிடைக்கும். சரண் வந்து மாலை வந்து கோத்துட்டாங்க. எப்பயுமே மாலை வந்து சூப்பராக வந்து கோர்ப்பாங்க. சாயப்பாக்கு வந்துட்டு மாலை வந்து கோத்தாச்சு. சிவனப்பாக்கு வந்துட்டு நாங்கள் வில்வம் வந்து வைக்க போகிறோம். பார்வதி சிவன் ஃபோட்டோ எங்ககிட்ட இல்லாதனால சரண் எனக்கு இந்த மாதிரி வந்து பிரிண்டரில் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு எனக்கு ஒட்டி கொடுத்தாங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு பால் அதெல்லாம் வந்துட்டு அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு பன்னீர் போட்டு வந்து அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவர் வந்து போட்டாச்சு. ஃப்ளவர் போட்டுட்டு அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு இது வந்து ஃபைனலாக வந்து நான் வந்து ஃபினிஷ் வந்து பண்ண போகிறேன். அவ்வளோதான். 4 கால பூஜையும் வந்து முடிச்சுட்டு எங்களோட விரதத்தை வந்து அடுத்த நாள் வந்து ஃபினிஷ் பண்ணுற டைமு. அதுக்கப்புறம் எல்லா அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு நல்லா வந்து சாமியை வந்து நாங்கள் வந்து டெக்கரேட் பண்ணோம். விபூதி குங்குமம் அதெல்லாம் வந்து வச்சுட்டு மாலையெல்லாம் வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் சிவனுக்கு வந்துட்டு மல்லிகைப்பூ மாலை ஆர்டர் பண்ணது வந்து போட்டு முடிச்சுட்டு வில்வ இலை வச்சுட்டு இது மாதிரி வந்துட்டு நாங்கள் வந்து சிவனை வந்து நாங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்காருன்னு. சிவன் வந்து சூப்பராக வந்து அழகாக இருக்கார் இல்லையா? எங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ அந்த மாதிரி வந்து நாங்கள் வச்சுக்கிட்டோம். சாய் பாதத்துக்கு வந்து சந்தனம் குங்குமம் அந்த மாதிரி வச்சுட்டு அது கீழே வந்து ஒரு குட்டி சிவலிங்கம் வந்துட்டு இது வந்து லாஸ்ட் இயர் வந்து எனக்கு இந்தியாவிலேருந்து சரண் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. சிவன் பார்வதி ஃபோட்டோ வந்துட்டு பிரிண்டரில் பிரிண்ட் கொடுத்து ஸ்டேப்லர் பின் போட்டு வச்சுட்டு இந்த மல்லிகைப்பூ தான் வந்துட்டு இந்த மாதிரி தாங்க கிடைக்கும். பாக்கெட்டில் இருக்கும். நம்ம வந்து சொல்லிடணும் கடையில் வந்துட்டு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. 1 week பிஃபோரே நாங்கள் வந்து இங்கே சொல்லி வச்சுருவோம். இங்கே பாருங்கள் அழகாக இருக்காரா? மல்லிகைப்பூ வில்வ இலை வந்து வச்சாச்சு. இப்போ நாங்கள் வந்து பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சாதம், அதுக்கப்புறம் வந்து பருப்பு ப்ளைன் பருப்பு வந்து பண்ணோம். தேங்காய் சாதம், அதுக்கப்புறம் நெய் சாதம், 2 வடை, அப்பளம், உருளைக்கிழங்கு பொரியல், அவரைக்காய் பொரியல், பருப்பு துவையல், சுண்டல், தயிர் சாதம், எள்ளு சாதம், அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்குல பாயசம். நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் சாயிநாதனே நமः. ஓம் குருவே நமः. ஓம் சச்சிதானந்த மூர்த்தியே நமः. அப்பளம், சுண்டல், ஒயிட் சாதம், எள்ளு சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், தேங்காய் சாதம், பருப்பு துவையல், தேங்காய் துவையல், சக்கரவள்ளி கிழங்கு பாயசம், பருப்பு வடை, உளுந்து வடை,
அவரைக்காய் பொரியல், தயிர் சாதம். ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் சிவன் ராத்திரிக்கு வந்துட்டு பண்ணோம் இன்றைக்கி படைக்கிறதுக்காக. நேற்று கோயிலில் பிரசாதம் கொடுத்தாங்க. பட் நேற்று சாப்பிட முடியாது, அதனால் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரி, பிரசாதம் வந்து இன்றைக்கி நம்ம சாப்பிட்ருப்போம், அதை கொஞ்சம் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் கொடுக்கணுன்னு நான் சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.